நீங்க டிவி டெக்னீஷியனா? இப்ப இருக்கிற டிவி பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணுமா? மறக்காம நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி டிவிக்கு ஃபுல் ஹெச்டி டிவிக்கு ஹெச்டி ரெடி டிஸ்பிளே போட போகிறோம். என்ன மாடல்னா சோனி R482B. இது வந்து ஃபுல் ஹெச்டி டிவி. இந்த டிவிக்கு நம்ம ஹெச்டி ரெடி பேனல் போட போகிறோம். இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்பிளே வந்து ஃபிட்டிங்க்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. இந்த சைடில் வந்து ஒன் சைடு லெதர் இருக்கும், லெதர்லாம் கொஞ்சம் மேலே ஃபுல்லாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து எல்ஜி பேனல் போடுறதுனால அந்த எல்ஜி பேனல் மிரர் தான் வரும். நிறைய பேர் கேட்குறாங்க, எல்ஜி பேனல் சொல்கிறீங்க ஆனால் மிரர் மாற்றுறது எப்படின்னு காட்டல அப்படின்ட்டு. அந்த மிரர் மாற்றுறதையும் நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். ஆல்ரெடி இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதனால தான் நம்ம வந்து அந்த மிரர் மாற்றுறது வந்து நம்ம அந்த வீடியோவில் காட்டல. எல்லா வீடியோலையும் அதை காட்டணுமேன்றதுனால அதனால் இந்த வீடியோவில் நம்ம அதை ஃபுல்லாக காட்டியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பேனல் ஐடி எப்படி காப்பி பண்ணுறோம், மிரர் ஐடி எப்படி காப்பி பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக புரியும். நாம் வந்து நியூ டிஸ்பிளே போடுறதுக்கு இந்த லெதர்லாம் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நியூ டிஸ்பிளே மேலே வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த லெதர் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். ஒன் சைடு நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம், ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த லெதரே கவர் ஆகிடும். ஓல்டு டிஸ்பிளே வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க, ஒரு 1/4 இன்ச்சில் அந்த லெதரில். அந்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா ஈவனாக டிஸ்பிளே வந்து நம்ம போகிற புது டிஸ்பிளே வந்து ஈவனாக உக்காந்துரும். இப்போ வந்து இந்த லெதரை எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டெப்பு வரைக்கும் தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பு வரைக்குமே அந்த 4 லெபரையும் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டா போதும். டிஸ்பிளே வந்து ஈஸியாகவே உக்காந்துரும், வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா லெபருமே கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள் அந்த இடம். இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே எடுத்து வச்சு பார்க்கலாம். டிஸ்பிளே வச்சாச்சு. இப்போ டிஸ்பிளே வந்து கரெக்டாக உக்காந்துச்சு. பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து ஒரிஜினலாக இருக்குது, நம்ம கட் பண்ணாதது ஒரு சைடு. மேல் சைடும் கட் பண்ண தேவையில்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதாவது ஒரு சைடு, லெஃப்ட் இல்லை ரைட் ஏதாவது ஒரு சைடு கட் பண்ணிக்கணும் நீங்கள். இந்த சைடு நம்ம கட் பண்ணியிருக்கோம். லெதரே உங்களுக்கு தெரியும், லெதர் மேலே ஃப்ளாட்டாக உட்காந்துருக்கு டிஸ்பிளே. பீடிங் போகிற அளவுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்கும்.
பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டி கனெக்டர் இது. இந்த கனெக்டர் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெச்டி ரெடி கனெக்டர் பற்ற வைக்க போகிறோம். போர்டை ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரெடிமேடாகவே கனெக்டர்லாம் வந்துடுச்சு. ஃபுல் ஹெச்டி டு ஹெச்டி ரெடி எல்லா கனெக்டரும் எல்லா டைப், லெஃப்ட் ஹேண்ட் வோல்டேஜ், ரைட் ஹேண்ட் வோல்டேஜ், எல்லா டைப்லேயும் உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் போர்டுகள் வந்து நிறைய வந்து மார்க்கெட்டில் வந்துடுச்சு. நீங்கள் பற்ற வைக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. கன்வெர்ட்டர் மட்டும் செலவு தான் ஜாஸ்தியாகும். கன்வெர்ட்டரை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ரெகுலராக கனெக்டர் தான் பற்ற வைக்கணும். கனெக்டர் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்ஜி டீகான் வந்து மிரர் வரும். அந்த எல்ஜி டீகானுக்கு மிரர் வந்து நம்ம ஐசி கழட்டாமே, டீகானில் இருக்கிற ஐசி கழட்டாமே அந்த மெமரி ஐசிக்கு நம்ம எப்படி சாஃப்ட்வேர் ஏற்றலாம். இதில் விசிசி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் வந்து 3.3 மட்டும்தான் வரும். நம்ம வந்து பீஸில் கொடுத்துருக்கு, டீக்கனுடைய 0 பீஸில் நம்ம கொடுத்துருக்கிறதுனால 3.3 அதில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து மெமரி ஐசி 3.3 போகாது. அதனால் நம்ம வந்து டியூசர் மூலிமா அந்த ஒரு டாட் நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறோம். அதை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா 3.3 மெமரி ஐசிக்கு போகும். இந்த எல்இடிஸில் டோட்டலாகவே நம்ம சிக்னல்லாம் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ப்ரோக்ராமில் அந்த சாக்கெட்டில் ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். எஸ்சிஎல் பல்ஸு அண்ட் கிரவுண்டு, விசிசி வோல்டு, இந்த 4 தான் மெயினாக வந்து டீகான் கொடுத்துருக்குறோம். யூசர் மூலிமா 3.3 நம்ம வந்து ஷார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறோம். ஓகே ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறோம். ஓகே ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் கொடுத்து மிரர் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கொடுக்கலாம். அவ்வளோதான், ரைட் ஆகிடுச்சு. நம்ம மிரர் சாஃப்ட்வேர் வந்து டீகானுடைய ஐசி கழட்டாமே நம்ம மிரருடைய சாஃப்ட்வேர் டீகான் மெமரிக்கு ஏற்றியாச்சு. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் மட்டும் மாற்றிட்டோம்னா டீகான் மிரர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டீகானில் மிரர் ஒர்க்கு முடிச்சாச்சு. டீகானை வந்து நம்ம டிவியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டீகானை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேனல் ஐடி வந்து எப்படி காப்பி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஓல்டு பழைய ஸ்கேலர், வேறு ஏதாவது ஒரு ஸ்கேலரில் நமக்கு தேவையான அந்த மெமரி ஐசி வந்து 32 மெமரி ஐசி வந்து நம்ம கழட்டிட்டு இதை ப்ரோக்ராமில் நம்ம இன்செர்ட் பண்ணி R482A அல்லது R412B இந்த மாடலுடைய பேனல் ஐடியை நம்ம வந்து அந்த மெமரி ஐசியில் காப்பி பண்ணிக்கிறோம். பேனல் ஐடி நம்ம காப்பி பண்ணலாம். பேனல் மெமரியை வந்து நம்ம அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஐடிபியை செலக்ட் பண்ணுறோம். வோல்டேஜ் செலக்ட் பண்ணோம். ஐசி நம்பரை செலக்ட் பண்ணுறோம். R402A 412B இதுதான் ஒரு ஐடியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கொடுத்துக்கலாம். ரைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாம்சங் டு எல்ஜி பேனல் ஐடி பற்ற வைக்கிற மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் வாங்கியிருக்கோம். அந்த கன்வெர்ட்டரில் நம்ம அந்த மெமரியை பற்ற வச்சுட்டு சாம்சங் டு எல்ஜி கனெக்டர் இது நம்ம போடுறது எல்ஜி பேனல்ன்றதுனால சோனி எப்பவுமே சாம்சங் வோல்டேஜ் தான் அவுட்புட் இருக்கும். அதனால் வந்து மெமரியை நம்ம அந்த போர்டில் பற்ற வச்சுட்டு நம்ம டைரெக்டாக எல்இடிஎஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டரில் நம்ம வந்து பேனல் ஐடி நம்ம காப்பி பண்ண பேனல் ஐடி மெமரி அதில் வந்து பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய மதர் போர்ட் ஃபுல் ஹெச்டின்றதுனால அதுக்கு ஹெச்டி ரெடி கனெக்டர் பற்ற வைக்கணும். நம்ம அந்த ஹெச்டி ரெடி கனெக்டர் பற்ற வச்சிடலாம். நம்ம ஆல்மோஸ்ட் கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெச்டி ரெடி கனெக்டரை பற்ற வச்சாச்சு. ஹெச்டி ரெடியும் கனெக்டர் பற்ற வச்சிட்டோம். இப்போ ஃபுல்லாக வந்து போர்டை ஃபிட்டிங் பண்ணிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்ஜி டீகான் மிரர் மாற்றிருக்கோம், பேனல் ஐடி காப்பி பண்ணியிருக்கோம், கனெக்டர் பற்ற வச்சுருக்கோம். இவ்வளோ ஒர்க்கு இந்த சோனி டிவிக்கு மட்டும் பேனல் மாற்றினா இவ்வளோ ஒர்க் பண்ணி ஆகணும்.
ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ஆன் பண்ணிட்டோம். சோனி லோகோ வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு என்ன வேணும்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை எந்த மாடலுக்கு நீங்கள் பேனல் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான டிப்ஸ்கள் வழங்கப்படும். நீங்க டிவி டெக்னீஷியனா? இப்ப இருக்கிற டிவி பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணுமா? மறக்காம நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.